நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மூஞ்சிக்கல் அருகே 20 நாட்களாக தண்ணீர் வரவில்லை என்றும் பொது கழிப்பிடம் சுத்தம் செய்யப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டி சலவை தொழிலாளர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்கள் அளித்த பேட்டியை முதலில் பார்க்கலாம். குடும்பத்துக்கு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லெட்டின் தான் இருக்குது. பாத்ரூமு லேடிஸ்க்கு 4 பாத்ரூமும் ஜென்ஸுக்கு 4 பாத்ரூம் இருக்குது. ஒரு 25 நாள் காலமாக இந்த பாத்ரூமை இவங்க க்ளீன் பண்ணவே கிடையாது. ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எங்கள் பிள்ளையை போகிறோம் ரொம்ப சீரு சரங்கு இந்த மாதிரிலாம் வருது. அது இல்லாமல் இந்த ஆற்று தண்ணி பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஸ்டெப்டி டேங்க் மேலே ஓப்பன் பண்ணி விட்றாங்க அந்த ஹோட்டல்காரவங்க. இந்த தண்ணியெலாம் நாங்கள் வாஷ் பண்ணுற இடத்துல வந்துட்டுருக்கு. நாங்கள் வாஷ் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்படுது. இன்னொன்று கை காலெலாம் ரொம்ப எங்களுக்கு சரங்கு ஏற்படுது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த குப்பை தட்டி இங்கேருந்து கிரவுண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4-5 டஸ்ட்பின் வச்சு நாங்கள் இப்போ வரைக்கும் டஸ்ட்பின் எதுவுமே கிடையாது. ரொம்ப ரோட்டில் எல்லாம் குப்பை இருக்குது. ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. எங்களுக்கு இது வந்து நீங்கள் டவுன்ஷிப்லேருந்து எங்களுக்கு அது வேலை செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் குறிஞ்சிவேல் வழங்க கேட்கலாம். குறிஞ்சிவேல், வணக்கம். முழு விவரம். வணக்கம் அகிலா. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மூஞ்சிக்கல் அருகே இருக்கக்கூடிய 13வது வார்டு பகுதியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் அப்பகுதியில் கடந்த 20 நாட்களுக்கு மேலாக குடிநீர் வரவில்லை என்றும் அங்குள்ள பொது கழிப்பறையில் பயன்படுத்தக்கூடிய தண்ணீர் இல்லாமல் அசுத்தமாக இருப்பதாகவும் நோய் தொற்று பரவக்கூடிய சூழல் இருப்பதாகவும் பொதுமக்கள் கூறியுள்ளனர். மேலும் இது குறித்து பலமுறை கொடைக்கானல் நகராட்சி அதிகாரிகளும் கோரிக்கை வைத்து தற்போது வரை தண்ணீர் வழங்கவில்லை என கூறியுள்ளனர். மேலும் இந்த பகுதியில் கடந்த ஒரு சில மாதங்களாக எந்த ஒரு அடிப்படை வசதியிலும் செய்து தரவில்லை என இப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த பகுதி மக்கள் சுமார் 30க்கும் மேற்பட்டோர் திடீரென வத்னவண்டு செல்லும் பிரதான மலைச்சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் காரணமாக இந்த பகுதியில் சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு மேலாக வாகனங்கள் இருபுறங்களிலும் வரிசையாக காத்திருக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் சாலை மறியலில் ஈடுபட்டு வரும் மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். இதன் காரணமாக இந்த பகுதியில் பரபரப்பாக காணப்படுகிறது. அகிலா, விவரங்களுக்கு நன்றி குறிஞ்சிவேல். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.